அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு. உங்கள 10 மாசம் செமந்து ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம உங்கள வளர்த்து ஆளாக்குறாங்களடா. டேய் அறிவு கெட்ட ஆசை 60 மோகம் 30. அதுதான் உலகம். எங்க அம்மா வந்தா நான் பார்க்க மாட்டேனா? கண்டிப்பா நான் பார்ப்பேன். ஆனா உங்கள பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். முடியாம கிடக்குறாங்கல்ல. அவங்களெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பட்ட ஒரு ஆசை எனக்கு கிடையாது. அருணா கவர கூட அறுத்து போட்டு புதைக்கிறாங்கப்பா. அருணா கவர அறுத்து போட்டு புதைச்சிடுறாங்க. சத்தியமா சொல்றேன். என் அங்காள ஈஸ்வரிக்கு இந்த உயிர் இந்த மண்ணுல இருக்கிற வரையும் நான் பூக்குழி இறங்குவேன். அதே மாதிரி 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கருவறைகளை தூக்கிட்டு போயிடுறீங்க. கருவறையில கொண்டு போய் நிப்பாட்டிடுறீங்க. எப்படி அதெல்லாம் சூப்பரான ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டீங்க சார். அதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு என்னுடைய குறைய நீ தீர்த்து வை, என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வை, உனக்கு நான் பட்டாடை சாத்துறேன், உனக்கு நான் அதை பண்றேன், இதை செய்யறேன். அது கரெக்டான சொன்னாங்க. நான் உனக்கு இத்தனை வருஷம் பூக்குழி இறங்குறேன், அத்தனை வருஷம் பூக்குழி இறங்குறேன், நான் உனக்கு இதை பண்றேன், அதை பண்றேன், ஆட்டை வெட்டுறேன், மாட்டை வெட்டுறேன், கோழியை வெட்டுறேன், குதிரை வெட்டுறேங்கிறாங்க. அது கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். நான் என்ன சொல்றேன், தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்கப்பா, உங்க குறைய சொல்லுங்க. தெய்வத்துக்கு நீங்க லஞ்சம் கொடுத்துதான், அதாவது லஞ்சம் கொடுத்துதான் அந்த ஆத்தா உங்களுக்கு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எப்படி? தெய்வத்துக்கு நீ லஞ்சம் கொடுத்துதான் நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மூட நம்பிக்கையை என் மக்கள் விட்டுறணும். அதாவது ஒரு குழந்தை நம்ம ஒரு தாய் பெத்து எடுக்கிறோம், சரிங்களா? அந்த குழந்தைய பசி எடுத்தா அது முகத்தை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பசியில ஆள் தான் நம்ம என்ன பண்றோம், தூக்கி பாலை கொடுக்குறோம். அப்போ தெய்வம் என்ன பண்ணுது, நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே அவ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. அவ எல்லாத்தையுமே உனக்கு தீர்த்து தான் வைப்பா. ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டான். ஆனா அந்த தெய்வத்திட்ட போயிட்டு நான் இத்தனை வருஷம் பூக்குள்ள இறங்குறேன், நான் ஆடை வாங்கி வெட்டுறேன், கோழியை வாங்கி வெட்டுறேன், நான் அதை செய்யறேன், நான் பொங்கலை வைக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுங்கன்னு தயவு செஞ்சு நீங்க யாருமே சொல்லாதீங்க தங்கங்களா. ஏண்டா அவ உங்க அம்மா, அவ உங்க ஐயா முனேஸ்வர ஐயா. எல்லாரும் தெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம குறைய ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு ரூபா கருப்பத்தை ஏத்திட்டு ஐயா என் குறைய தீர்த்து வைங்க ஐயா, எனக்கு இப்படி இருக்கப்பா, நான் என்ன செய்வேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு ஏன்ப்பா அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட வேண்டி மட்டும் பாருங்க, அது கண்டிப்பா நடக்கும். அந்த தெய்வத்துக்கு நீ லஞ்சம் கொடுத்துதான் நீ வேண்டணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல இன்னொரு விஷயம் நான் பேசணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சில பேருக்கு சாமியை கும்பிட்டு கருவறையில போய் தீபார்த்தனை காட்டிட்டு வெளியில வராங்கல்ல, இருக்கப்பட்டவங்க 10 ரூபா போடுவாங்க, இல்லாதவங்க ஒரு 2 ரூபா போடுவாங்க, அதோட இருக்கப்பட்டவங்க ஒரு 100 ரூபா போடுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க பூசாரிங்க தெரியுமா, அந்த 100 ரூபா போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்றாங்க, உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், 10 ரூபா போடுறவங்களும் நிப்பாங்க, 2 ரூபா போடுறவங்களும் நிப்பாங்க. ஆனா அந்த 100 ரூபா போடுறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா, கருவறையில இருக்கிறவங்க. அது தப்பு. அது அவங்க போய் இலும்பச்சம்பளத்தை எடுத்துட்டு வரதனவோ, அவங்களுக்கு மாலை எடுத்துட்டு வரதனவோ, அவங்களுக்கு பூ எடுத்துட்டு வரதனவோ, 100 ரூபா போடுறவங்களுக்குப்பா அவங்க கையில கொடுத்து விடுற. ஆனா 10 ரூபா போட்டவங்களும் பக்கத்துல இருக்காங்களா, அந்த 2 ரூபா போட்டவங்களும் இருக்காங்கல்ல. அப்ப காசுக்கு கொடுக்குற மரியாதையே என் மக்களுக்கு கொடுக்கல. அவங்களும் ஒரு ஜீவன் தான், அவங்களும் ஒரு உசுர் தான், அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, அவங்களும் தெய்வத்தை வேண்டிதான் வந்திருக்காங்க. அந்த 3 பேர் நிக்கிற இடத்துல அந்த 100 ரூபா கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஏன் அத மாலை மரியாதை, அதெல்லாம் தப்பு இல்லையா? அப்ப அந்த 10 ரூபா கொடுத்தவங்க 2 ரூபா கொடுத்தவங்க அந்த இடத்துல வயிறு எரிஞ்சு போவாங்கல்ல, அதெல்லாம் தவறு இல்லையா? என்னைக்குமே நான் சொல்றேன், ஏழை மக்களை மதிங்க. ஏழை மக்கள் மனசுல அவங்க என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துதான் வைப்பாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் மட்டும்தான் இருக்கும், ஆனா ஏழைங்களுக்கு மனசு மட்டும்தான் இருக்கும். இதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்பா. அதே மாதிரி 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கருவறைகளை தூக்கிட்டு போயிடுறீங்க, கருவறையில கொண்டு போய் நிப்பாட்டிடுறீங்க. எப்படி அதெல்லாம்? அப்ப காசுக்கு இருக்கிற மரியாதை மனசால கிடையவே கிடையாதா? கிடையவே கிடையாதா நான் கேட்கிறேன். அப்ப அந்த 10 ரூபா கொடுத்தவங்க 2 ரூபா கொடுத்தவங்க 100 ரூபா கொடுத்தவங்க அங்க நிக்கிறாங்கப்பா, அது 500 ரூபா கொடுத்தவங்களும் தூக்கிட்டு உள்ள ஓடுறீங்க. எப்படி அதெல்லாம்? தயவு செஞ்சு நான் ஒண்ணு வேண்டேன், என் ஆத்தால மட்டும் விற்காதீங்கப்பா. அவ்வளவுதான், என் ஆத்தால மட்டும் விற்காதீங்க தயவு செஞ்சு. அந்த ஆத்தா எல்லாருக்கும் கண் திறந்தான் பாப்பா. 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தான், 2 ரூபா கொடுத்தவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தான், 5000 கொடுத்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் தான். அம்மா ஒரே கண்ணோட்டமா தான் பாப்பா. பிரிச்சு ஒரு காலம் அம்மா எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டா. சரிங்களா? இது ரொம்ப நாள் நான் உங்ககிட்ட மக்கள்கிட்ட நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்டா இது சத்தியம். என் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, பாவம் ஒருத்தவங்க 2 ரூபா வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க 10 ரூபா வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ஒரு 5 ரூபா வச்சிருப்பாங்க. அதை ஒரு அலட்சியமா தூக்கி தட்டுல போட்டு அந்த 100 ரூபா கொடுத்தவங்களுக்கு மட்டும் கௌரவமா நீங்க பண்ணும் போது அவங்க மனசு இன்னொருத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அதாவது மாலை போட்டு
மாலை போட்டு பூக்குழி இறங்கி நாங்களாம் வாரோம்ப்பா. இந்த 25 வருஷத்துல என் ஆத்தா வீரம்மாக்காளியும் சரி, அங்காளேஸ்வரியும் சரி, எங்களுக்கு எந்த ஒரு குறையில நல்லபடியா இறங்கி நல்லபடியா நான் வருவேன். அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, கால் வெந்து போகுது, காலு புண்ணா போகுது. ஆனா அதுக்கு காரணம் வந்து தெய்வம் குத்தம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தீட்டு திடுப்பு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க தீட்டு திடுப்பு வீட்டுக்கு போனாலோ, இல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்தாலோ, ஆத்தா காட்டிடுவா. ஆத்தா காட்டுவா. ஆத்தாளுக்கு கன்னி தீட்டு ஆகாது, 2வது பாய் படிக்க ஆகாது. சரிங்களா? அந்த 10 நாள் விரதத்துல நம்ம யார் வீட்டு அக்கத்துல பக்கத்துல கூட யார் வீட்டுக்கு போறதா, யார்கிட்ட வாங்கி சாப்பிட்றதோ கொள்றதோ இருக்கக்கூடாது. இப்போ என்னுடைய பாடிநல்லூர் அங்காளேஸ்வரி அம்மா கோயில்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 300 பேரா 400 பேரா இறங்குனாங்க. இன்னைக்கு 8000 பேர் 10,000 பேர் இறங்குறாங்க. அந்த 8000 10,000 பேர் நல்லபடியா எல்லாருமே இறங்கி வருவாங்க. ஆனா அதுல சில பேர், ஒரு 10 பேர், ஒரு 5 பேருக்கு என்ன ஆகுதுன்னா, கால் வெந்து போகுது, கீழே விழுந்துடுறாங்க. அதெல்லாம் தெய்வ குத்தம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கே அறியாம ஏதோ தீட்டு தடுப்புக்கு வீட்டுக்கு போறதோ கொள்றதோ செய்யறதோ, யாராச்சும் வந்துட்டான்னு வீட்டுக்கு, அதை ஆத்தா என்ன பண்றா, உஷார்படுத்துவா. அதாவது கவனமா இருங்கன்ட்டு ஒரு வருஷம் அப்படி பண்ணுவா. ஆனா அடுத்த வருஷம் தெளிவாயிருவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் திருவிழா நடக்கும்போது ஆம்புலன்ஸ் அப்படி நிக்கும். ஆனா யாருமே விழுக மாட்டாங்க. விழுந்தா என்ன தெரியுமா, அவங்க தவற உணர வைக்கிறதுக்கு அம்மா லேசா விழுத்தாட்டுவா. ஆனா உயிர் சேதம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு அழகா இறங்கி அவ்வளவு அழகா வருவாங்க. பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. 18 பட்டி ஜனம் கூடும் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவிலுக்கு. நான் போட்டிருக்கேன் பாருங்க மாலை, 25வது வருஷம் மாலை. என் பிள்ளைங்க 2 வயசு குழந்தைங்க. அன்னையிலேருந்து இன்ன வரை நான் இறங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் ஆத்தா மடப்புறத்து காளி அங்காள ஈஸ்வரி வீரமா காளி மேல சத்தியமா சொல்றேன், என் அங்காள ஈஸ்வரிக்கு இந்த உயிர் இந்த மண்ணுல இருக்கிற வரையும் நான் பூக்குழி இறங்குவேன். அன்னைக்குன்னு சொன்னேன், நான் இன்னைக்கும் சொல்றேன், இறங்குவேன், இறங்கிக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்கு இறங்குறேன், என்ன வேண்டுதல், அம்மா கிட்ட என்ன கேட்டேன், நான் ஒண்ணுமே கேட்கலப்பா. என்ன கேட்டேன் தெரியுமா, என் மக்கா எல்லாரும் உன்னை நம்பி வராங்க, அவங்களுக்கு அருள் அள்ளி கொடு, அவங்க கேட்கிற வரத்தை கொடு என் ஆத்தான்னு இந்த காலை தூக்கி அந்த நெருப்புல வச்சு நான் நடந்து போவேன். எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் போட்டிருக்காரு, என் புள்ள போட்டிருக்காங்க, என் மருமகன் போட்டிருக்காங்க, எல்லாருமே எங்க வீட்டு குடும்பத்துல 5 பேர் நாங்களே இறங்குவோம். மக்கா ஆத்தா கிட்ட போய் நான் எனக்கு அதை செய் இது செய் நான் இறங்குறேன்னு சொல்லவே இல்லை. என் குடும்பத்தை காப்பாத்தி என் மக்கா என்ன வேண்டி வராங்களோ அதை நடத்தி கொடு, என் மக்களுக்கு ஆயசை கொடுத்து காலையை சோத்தை கொடுத்து நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். கரெக்டான கேள்விதான் கேட்டிருக்காரு. எனக்குன்னு ஒரு ஆசை, உண்மையை சொல்லட்டுங்களா, பொய்ய சொல்லவா உண்மையை சொல்லவா? பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்றேன். எனக்குன்னு ஒரு ஆசை என்ன தெரியுமா, நம்பினா நம்புங்க, நம்பாட்ட போங்க, என் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. எப்படி, யாரையும் ஏமாற்றக்கூடாது, என் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும். எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, மாலை போடணும், கோயிலுக்கு போகணும், மாலை போடாட்டாலும் நான் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கெல்லாம் நான் சுற்றணும், என் மக்களுக்கு உண்மையான நான் வாக்கை கொடுக்கணும், என் மக்கள் மத்தியில் நான் நல்ல பேர் எடுக்கணும், பேரும் புகழும் வாங்கணும். இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை, என்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ல எத்தனை யூடியூப் சேனல் இருந்தாலும் நான் அடிச்சு சொல்வேன், என் மக்களுக்காக நான் வாழணும். அப்பா நம்ம செத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அருணாகவரை கூட அறுத்து போட்டு புதைக்கிறாங்கப்பா, அருணாகவரை அறுத்து போட்டு புதைச்சிடுறாங்க, ஒண்ணுமே இல்லை, என்ன எடுத்துட்டு போறோம், ஒண்ணுமே கிடையாது. நல்லது நீ செஞ்சுன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு தர்மமே. நீ கெட்டது செஞ்சா அது உனக்கு தான். என்னை சொல்லுவாங்க, இந்த பிள்ளை இவ்வளவு வெகுளியா இருக்கிறா, ஏண்டி இவ இப்படி பேசுறா, இவ்வளவு செய்யறா, திருப்பி இவ்வளவு மன்னிச்சு ஏத்துக்கிறியா, மன்னிக்கிறதா மனிதர் குணம், நான் மன்னிச்சிருவேன். சரி நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்க தானே, சரி நம்ம, எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன, நல்ல பூ போட்டு நல்லா வைக்கணும், கை நிறைய வளையல் போடணும், கை நிறைய வளையல் போடணும், நல்லா டான்ஸ் ஆடணும், என் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரு புகழ் வாங்கணும், மக்களுக்கு வாக்கு கொடுக்கணும், என் 4 பேத்துக்கு நல்லது செய்யணும், சோசியல் மீடியால நம்ம மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கவோ கொள்ளவோ ஓடியார, இதுதான் என் ஆசைப்பா. வேற எந்த ஆசை எனக்கு கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஆசை எனக்கு கிடையாது. நான் செய்யற தர்மம் என் பேரம்பேத்திங்களுக்கு என் மக்களுக்கு இருந்தா அது போதும். அதை மட்டும் நான் சம்பாரிச்சு வச்சுட்டு இந்த நிறைஞ்ச வீட்டுல உட்காந்து நான் சொல்றேன், என் மக்களுக்கு இந்த என்னுடைய நான் செய்யற தர்மம் எல்லாமே என் மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும், என் மக்கள் நல்லா இருந்தா போதும். நான் பெத்த மக்களும் சரி, நான் பெறாத மக்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாம் நல்லா இருக்கணும். பாவத்தை செய்யாம புண்ணியத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நான்லாம் கல்யாணம் பண்ணி வரும்போது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாம வாசல் இல்லாம நாங்களாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், நானும் என் புருஷனும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு இந்த லெவலுக்கு நாங்க வந்திருக்கோம்.
டீ கடையில வேலை பார்த்தாரு எங்க வீட்டுக்காரர். 125 ரூபா சம்பளத்துக்கு போனாரு. கஷ்டம், நாங்க ரொம்ப பட்டோம். எங்க மக்களை பெத்தும் நாங்க கஷ்டப்பட்டோம். ஆனா இப்பதான் ஒரு 10 வருஷமா நாங்க கடை ஒண்ணு வச்சிருக்கோம். ஏதோ எங்க குடும்பம் அப்படியே வருது. ஒரு இடம் வாங்கினேன், வீட்டை கட்டினேன், வாசல் கட்டினேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சேன், கௌரவமா 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன். மத்தபடி எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாதுமா. அதாவது பம்பையில நான் வேலை கேட்டிருந்தேன். ஹவுஸ் ஸ்பீக்கிங் வேலை. ஹவுஸ் ஸ்பீக்கிங் தான். அது இந்த பேஷண்ட்டுங்களை பார்க்குற வேலை. இந்த காலு கை வராமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மூத்தர் தாழ்ற வேலை. எனக்கு வயசானவங்களை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். முடியாமல் கிடக்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா நம்ம தர்மத்தை தான் செய்யணும். எனக்கு ஒரு மன கஷ்டம். சரி மும்பையில் போய் நம்ம வீட்டு அந்த வேலை செய்வோம், வயசானவங்களை பார்ப்போம். லேடிஸ் அம்மாவாம், அவங்களுக்கு இருக்கும் ஒரு 80 வயசு இருக்கும். காலு ஒரு கை வரல, நீங்கள் பார்ப்பீங்களாமான்னாங்க. எங்கள் அம்மா வந்தால் நான் பார்க்க மாட்டேனா? கண்டிப்பாக நான் பார்ப்பேன். எனக்கு அந்த வேலை கிடச்சா ரொம்ப சந்தோஷம்னாங்க. ஆதார் கார்டு பேன் கார்டு எனக்கு அனுப்பி விடுப்பான்னாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ண அனுப்பவே இல்லை. சரி நான் அனுப்பி விட்டுட்டு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே நான் போயிட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு என்னை விட்டா யாரும் கிடையாது, என் பசங்களுக்கு என்னை விட்டா யாருமே கிடையாது. என் பேரன் என் பேத்தியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. சும்மா ஒரு கோயில் வளர்த்து போவேன், 4 நாள் 5 நாள் ஓடி இருந்து கோயிலுக்கெல்லாம் சுற்றிட்டு ஓடியாந்துருவேன். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் என் பிள்ளைகளை விட்டுலாம் என்னால் இருக்கவே முடியாது சத்தியமாக. அங்கே நான் போகவும் முடியாது. என் பசங்களையும் என்னை விடாதுங்க, நம்ம அம்மா நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு சின்ன ஒரு மன வருத்தம். ஆனால் எனக்கு வேலை கிடைச்சது உண்மைதான். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி வேலை செய்யுங்கப்பா, பெரிய தர்மம் தெரியுமா? வயசானவங்க, கை கால் வராதவங்க, அவங்கள நம்ம அள்ளி தூக்கி போட்டு பார்க்கறது, அவங்களுக்கு காலை கழுவி வருது, கையை கழுவி வருது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அதெல்லாம் பெரிய தர்மம். நான் அதெல்லாம் அச்சப்படவோ கூச்சப்படவோ வீசுதுன்னெலாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்டா எங்கள் அம்மாவை பெற்றவரை நான் பார்த்தேன், எங்கள் ஐயாவை, எங்கள் மாமியாரை இதே வீட்டில் போட்டு பார்த்தேன். யாருக்கா இருந்தாலும் நம்ம செய்வோம்ப்பா, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வேலை கிடைச்சி நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய தர்மம் அது. கடைசியாக நான் சொல்கிறது என் மக்களுக்கு ஒன்றே ஒன்று, தெளிவாக இருங்க, கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. எவனையும் நம்பாதீங்க, எவளையும் நம்பாதீங்க, நட்பையும் நம்பாதீங்க, ஃப்ரெண்டுங்களையும் எவனையும் நம்பாதீங்க. அதாவது ஆணையை குதிரை ஆக்குவாங்க, குதிரையை பூனை ஆக்குவாங்க, நான் அப்படி பார்த்துப்பாங்க இப்படி பார்த்துப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாவம். அவங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோனை போட்டு அழுவாங்க, அக்கா இவன் ஏமாத்திட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஐயா என்ன காரணம்? இங்கேயே அந்த இடத்த கொடுக்குறீங்க, ஏமாந்து ஏன் நிற்கிறீங்க ரோட்டில்? என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்மளுக்கு சேதம், நம்ம புருஷன் பிள்ளை நம்ம பொண்டாட்டி பிள்ளை தான். சில ஜென்ஸுக்கு சில லேடிஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், யாரையும் நம்பாதீங்க. ஆரம்பத்தில் பழகும் போது ஓஹோன்னு இருக்கும், அப்புறம் போக போக ரொம்ப கேவலப்பட்டு போயிடணும். அதெல்லாம் வேண்டாம், யாரையும் நம்பாதீங்க. ஒன்றே ஒன்று, தெய்வத்தை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்வேன், நம்ம கும்புற தெய்வத்தை தவிர வாழ்க்கையில யாரையுமே நம்பாதீங்க. நீங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ஐயோ அப்படியாப்பா, அப்படியா சொல்லிட்டாங்க, அப்படியா செஞ்சிட்டாங்கங்கிறாங்கம்மா. அதை முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுறாங்க தெரியுமா? அதெல்லாம் வேதனை நம்மளால தாங்க முடியுமா? எதுக்கு எதுக்கு யாரை நம்பணும்? நல்லதோ கெட்டதோ நம்ம புருஷன் பிள்ளைக்கு தான் நம்மளுக்கு சேதம், நல்லதோ கெட்டதோ நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் உங்களுக்கு சேதம். யாரையுமே உலகத்துல நம்பாதீங்கப்பா. ஆசை 60 மோகம் 30, அதுதான் உலகமே. சரிங்களா? முத தொட்டு தாலி கட்டுறான் பாருங்க, அவன் தான் கடைசி வரையும் உங்களுக்கு, நல்லதோ கெட்டதோ அவன் தான் கடைசி வரையும். அவன் நொண்டியா இருக்கட்டும், நொடமா இருக்கட்டும், அவன் பொறுக்கியா இருக்கட்டும், புறம்போக்கா இருக்கட்டும், அவன் கஞ்சா குடிக்க பயலா இருக்கட்டும், கொலகார பயலா இருக்கட்டும், எவனா வேணான்னு இருக்கட்டும், அவன் தான் கடைசி வரையும். இந்த வாழ்க்கை சரியில்லை, நம்ம இன்னொரு வாழ்க்கையில போவோம். எது நிலைச்சு நிற்கவே நிற்காது, நிலைக்கவும் நிலைக்காது. சரிங்களா? தங்க பிள்ளைகளா கவனமா இருங்க, உஷாரா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. 2 சர்க்கல்ல யாரையும் நம்பாதீங்க. 2ங்களே வேண்டாம். உன் குறைய தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லு, அதை மட்டும்தான் அம்மா சொல்லுவேன். சாமி இருக்கு, தெய்வம் இருக்கு, தெய்வத்தை நம்பு. மற்றபடி யாரையுமே நீ நம்ப கூடாது. நம்புறது நீ நடு தெருவில் நிக்கணும். தெய்வத்தை மட்டும் நம்பு. கூட இருந்து குழி பறிக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்பாத. ஆனா தெய்வம் அப்படி கிடையாது, அம்மா அப்படி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணு, உங்களை 10 மாசம் செமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்களடா. டே அறிவு கட்டம் முண்டாங்களா? சில பிள்ளைகளுக்காக இந்த பதிவுடா. எதுக்கு ஆத்தா அப்பன வீட்டை விட்டு வெளில அடிச்சு விரட்டுறீங்க? நீங்க எதுக்கு அடிச்சு விரட்டுவீங்க? அவங்க எல்லாமே நீ வந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் கோயம்பேடுல ஒரு அம்மா ஒரு 10 ரூபாய் டீ வாங்கி தரான்னு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து என் வயிறு எரிஞ்சு போச்சு தெரியுமா? பேகை தூக்கிட்டு அவ்வளவு நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பேகை தூக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போய் வீடியோ போட்டுக்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. உட்காந்து அந்த அம்மா கிட்ட கேட்டேன், எத்தனை மக்கா பெற்றீங்க மாட்டேன்? 3 பொண்ணு 1 பையன்.
எங்கம்மா பிள்ளைங்கள அடிச்சு வரட்டிடுச்சுங்க, எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா அறிவு கட்ட கழுதைகளா, அடிச்சு விரட்டுனதும் இல்லாம அந்த தாய் பிச்சை எடுத்து வச்சிருக்கு பாரு, அந்த காசை கூட அதை தூங்குறப்ப நைட்டா எடுத்துட்டு போறீங்களாம்லடா? நீங்களா மனுஷ ஜென்மமாடா? நீங்களும் பிள்ளை குட்டி தானடா பெற்றிருக்கீங்க? அந்த தாயை அந்த பாடுபடுத்துறியே, நாளைக்கு உன் பிள்ளை உன்னை அந்த பாடு படுத்தாதா? அந்த காஃபியை வாங்கி நான் கையில கொடுக்கும்போது அந்த அம்மா அந்த அழுகுது. உன் பிள்ளைகளுக்கு பெரிய தர்மமா எனக்கு? நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன செய்வேன்? அது கையில ஒரு 50 ரூபாய் நான் கொடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்வேன், கையெடுத்து கும்பிட்றேன்டா, அம்மா அப்பா பார்த்துக்கோங்க. தெய்வத்துக்கு நீ போறது, கோயிலுக்கு போறதெல்லாம் நீ வேஸ்ட். தாய் தாப்பனை வணங்கி வா, நீ நல்லா இருப்ப. அவங்க சும்மா கோவத்துல 2 வார்த்தை பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க பாவம். ஆனா வயசானவங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது. ஆனா தாய்ங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு தப்பு, நம்ம பிள்ளை தானே போனா போது போ, நம்ம பிள்ளை தானே போனா போது போ, நம்ம பிள்ளை தானே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நடு தெருவில் ஆத்தனும் அப்பனும் தெரியுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தங்கங்களா. தாய் சாபத்தை வாங்காதீங்க. அம்மா அப்பா பார்த்துக்கோங்க, நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க, சரியா? கடைசியா அம்மா உங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை, ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன் தெரியுமா, வயிறா எரியுது எனக்கு தெரியுமா, அதெல்லாம் பார்த்தா. அம்மா அப்பா பார்க்கறதுக்கு மிஞ்சி உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அப்புறம் தான்டா உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள, அப்புறம் தாண்டி உங்களுக்கு புருஷன் பிள்ளைங்களாம். தாய் தாப்பன் தான் உங்களுக்கு முக்கியம், அவங்கள பார்த்துக்குங்க. வயசானவங்க ஒரு பிடி சோத்துக்கு அலையிறாங்கப்பா தெரியுமா, ஆனா ஒரு பிள்ளைங்க தாப்பா ஒரு பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குது, சோத்துக்கு அலையுதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, பாவம் தாய் தாப்பனுங்க. அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க நல்லா இருப்பீங்க என்னைக்குமே. சரி, நன்றிண்ணா.